ஹாய் எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்துடலாமா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நேற்று ட்ரெயினில் இருந்து ஒரு ஆர்டர் பண்ணியிருந்தேன். நிறையா பேர் பார்த்துருக்கேன் வந்து ட்ரெயினில் இருந்துட்டு ஆர்டர் பண்ணிடுவாங்க. அது வந்துடும் அவங்களுக்கு ட்ரெயின்குள்ளேயே வந்துடும். பட் அது எப்படின்னாக்கி ஸ்டேஷனுக்கு வெளியே உள்ள ஹோட்டல்ஸ்லேருந்து நல்ல ப்ரீமியமான ஹோட்டல்ஸ்லேருந்து அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நானும் யோசிப்பேன். பட் நான் ட்ரை பண்ணதில்லை. ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கேன். பட் அதோட அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் பண்ண மாட்டேன். பட் இந்த டைம் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, அது எப்படி வருது, எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணேன் இது தான். ஸோ எப்பவும் அந்த பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் அது வாங்குறதோட நம்ம வந்து ஒரு தாலி வந்து பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி நான் பண்ணேன். ஸோ அதுதான் இது. இதில் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கிங்களா? அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நான் எப்படி ஆர்டர் பண்ணேன்னு நான் சொல்லிடவா? நான் எப்படி பண்ணேன்னா, ஒரு ஆப் தான் டவுன்லோட் பண்ணேன். அந்த ஆப் பேர் வந்து ஐஆர்சிடிசி கேட்டகரி ஃபுட் ஆன் டெலிவரி அந்த ஆப் தான். ஸோ அந்த ஆப்லேருந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது 1 hour முன்னாடி ஆர்டர் பண்ணேன். எனக்கு பூனால வந்து ரிசீவ் ஆயிட்டு. ஸோ அண்ட் ஃபுட் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு ஆர்டர் பண்ணுறதுக்கு. நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுத்துருந்தேன். பயம் எனக்கு. ஸோ ஏதாச்சும் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா 20 rupees பே பண்ணேன். பட் ஓகே, நல்லாவே ரிசீவ் ஆச்சு. ஸ்டேஷன் வந்த உடனே வந்துட்டாங்க. அண்ட் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா? முட்டைக்கறி, ஒரு வெள்ளை கொண்ட கடலை, ஒரு லெக் பீஸோட சிக்கன் கிரேவி, டால் ரைஸ் அண்ட் ஜீரா ரைஸ் அண்ட் வந்து குலாப் ஜாமுன் ஒன்று இருந்துச்சு, மை ஃபேவரட். அண்ட் அப்பளம் அண்ட் வந்து ஒரு ரைத்தா அண்ட் சிக்கன் லெக் பீஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தேன் என் பையனுக்காக. அண்ட் சப்பாத்தி ஒரு 4 சப்பாத்தி இருந்துச்சு. இது வந்து எங்கள் 3 பேராலேயும் சாப்பிட முடியல. எப்படின்னாக்கி நான் சாப்பிட்டேன், பையன் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டான், கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்டான். பட் அம்மா அதுக்கப்புறம் மிச்சம் சாப்பிட்டாங்க. அண்ட் எங்கள் அப்பா எங்களை ரிசீவ் பண்ணதுக்கு நேற்று வந்துட்டாங்க. டானா அப்பா அண்ட் அண்ணன் வந்தாங்க. பாப்பா கூட பாருங்கள் எப்படி விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ யாருக்காச்சும் யூஸ் பண்ணணும், ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக சூடாக சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் அதுக்காக தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஓகே, பாய்.